ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம அர்த்தங்கள். நாமம் 13. இந்த 13வது நாமத்திலிருந்து இன்னும் சில நாமங்கள் வரை லலிதாம்பிகையின் கேசாதி பாதாந்த வர்ணனையாக இருக்கக்கூடியவை. இதை கேட்கவே நமக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆதி முதல் அந்தம் வரை லலிதா தேவியுடைய அழகை வர்ணனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாமம் 13. ஓம் சம்பகாசோக புன்னாக சௌகந்தீக லசத்கச்சாயை நமஹ. சண்பகம், அசோகம், புன்னாகம் ஆகிய பூக்களுக்கு வாசனையூட்டி அழகுற விளங்கும் கூந்தலை உடையவள். சண்பக செண்பகம் அப்படின்ற மலர், அசோகம் அப்படின்ற மலர், புன்னாக சுரப்புன்னை புன்னை மரத்தில் வரக்கூடிய மலர்கள், சௌகந்தீக செங்குவளை மலர், லசத் இப்பேற்பட்ட பூக்களுடைய அழகு, கச்சா கூந்தலை உடையவள். சண்பகம், அசோகம், சுரப்புன்னை, செங்குவளை இப்பேற்பட்ட பூக்கள் இருக்கு. இந்த பூக்களுக்கெல்லாம் அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எப்போதுமே பூக்களுக்கு அழகு அப்படின்னு அதனுடைய வாசனை தான். இந்த வாசனை எங்கேருந்து வருது? யார் கொடுத்தது? இது என்னங்க ஒரு கேள்வி. இந்த உலகத்தையே படைத்த இறைவன் தான். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லும் பொழுது பூக்களிலே வாசனையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அதே போல் இயற்கையிலேயே வாசனை நிறைந்த பூக்கள் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். அந்த வாசனை எங்கிருந்து வருது அந்த பூக்களுக்கு அப்படின்னு பரபிரம்மமாகிய லலிதா தேவியுடைய கூந்தலிலிருந்து வருகிறது அப்படின்ற பொருளை கொண்டது தான் இந்த நாமம். இதை கேட்ட உடனே நாம் அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, திருவிளையாடற் புராணத்தில் நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த வாக்குவாதம் தான் நம்முடைய ஞாபகத்துக்கும் வரும். பரபிரம்மமாகிய லலிதா தேவியுடைய கூந்தல் மனத்திலிருந்தே பூக்கள் மிகவும் மனமுடையதாக விளங்குகின்றன. ஓம் சம்பகாசோக புன்னாக சௌகந்தீக லசத்கச்சாயை நமஹ. சண்பகம், அசோகம், புன்னாகம் ஆகிய பூக்களுக்கு வாசனையூட்டி அழகுற விளங்கும் கூந்தலை உடையவள். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.